எந்த ஒரு பின்புலம் இல்லாமல், எந்த ஒரு திருச்சபை பின்புலம் இல்லாமல், கிறிஸ்துவ குடும்பத்தின் பின்னணி இல்லாமல், எந்த ஒரு பெரிய போதர்களுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதனா மேலே வரான். அப்போது இந்த உலகம் ஏற்றுக்கிறது வந்து தடுமாறுது. இன்னைக்கு இந்த ஜான் ஜபராஜ் விழுந்துட்டா சந்தோஷப்படுறது ஒரு 10 பாடகர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த செகண்ட் லைன் லீட் இருக்குல்ல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா என்ன ஆகுதுன்னா இந்த ஜான் ஜபராஜ் ஒரு சகாப்தமாக மாறுறாரு. இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து போனால் பெர்க்மன் ஸ்பாட் இல்லாமல் எந்த சர்ச்சும் இல்லை. எந்த ஒரு மீட்டிங், எந்த ஒரு எக்யூமெனிக்கல் சர்வீஸாக இருந்தாலும் பெர்க்மன் ஸ்பாட் தான் பாடணுன்ட்டு. அப்போ ஒரு விதமான பாட்டு வந்து கொண்டு இருக்குது. இப்போ இசைஞானி இளையராஜா ஒரு கொண்டு கொடுக்குறாரு. அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து பாரு எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் வந்து பாரு அந்த இடத்துல ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் வராரு. அப்படியே மாற்றி போடுறாரு. பயங்கரமான உச்சத்தை அடைகிறாரு. அதே போல வந்து பாரு இவர் உள்ள வராரு. இவருடைய பாடல்கள்லாம் என்னன்னா வந்து பாரு நான் என்ன சொல்லுவேன், ஒரு தனி மனிதனை எப்படி வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இப்போ பைபிளே ஒரு இடத்துல வந்து பாரு இயேசு கிறிஸ்து போய் நல்ல போதுகிறேன்னு. அப்போ இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, பிதாவை தவிர நல்லவர் வேற யாரும் இல்லப்போ என்னை கூப்பிடாதுன்னு. அப்போ அவரே தனக்கு ஒரு சர்டிஃபிகேட் என்ன கூட கூப்பிடாதுன்ற. ரெண்டாவது வந்து பாருங்க பழி வாங்குறது தேவனுடையது. யாரோ ஒருத்தர் நான் பழி வாங்கணும், யாரோ ஒருத்தர் நான் பண்ணக்கூடாது, அது அவர் பண்ணணும். மூன்றாவது வந்து பாருங்க அந்த மனிதனோடு பழகாமல், அந்த ஜான் ஜபராஜ் பிரச்சனையோடு அங்கே இல்லாமல், அந்த காரியங்கள்லாம் செய்யாமல், இது நீங்களும் நானும் வந்து பார்த்தா இவர் பண்ணிட்டார் செஞ்சுட்டாருன்ற எப்படி தப்பு பண்ண முடியும்? ஆனால் எவ்வளோ தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தோம். இத்தனை வருட காலமாக இந்த கிறிஸ்துவ துறையில் இந்த பாடல், இந்த துதி ஆராதனை இதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ பேர் பாடலாசிரியர், எவ்வளோ பேர் பெண் பிள்ளைகள், எவ்வளோ இது பாரு மக்கள்லாம் இருக்கிறாங்க.